Hello viewers, welcome to Aathiras Kitchen. இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கும் பூண்டும் வச்சு கிறிஸ்பியான garlic potato bites எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் நீக்கிட்டு கிரேட்டர் வச்சு இந்த மாதிரி சதுரி எடுத்துக்கோங்க. சாஸ் பேன்ல நான் 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் நான் 8 பல்லு பூண்டை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு நல்லா பொரியட்டும். இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வரமிளகாயை மிக்சரில் போட்டு அடிச்சிங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆயிரும். 1 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கி எடுத்துருங்க. இப்போ இது கூட 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சீரகமோட ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ப்ராப்ளம் இல்லை. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த டம்ளரில் தண்ணி அளந்து ஊற்றணும் அதே டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசியை பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கட்டி ஃபார்ம் ஆகாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 அல்லது 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க. அரிசி மாவு நல்லா திக்காயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ இந்த அரிசி மாவு ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சதுரி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கும் அரிசி மாவையும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் மக்காச்சோள மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா திக்காக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. இப்போ இது என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு 3 ஷேப்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டையாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மாவு உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிச்சிக்கோங்க. இப்போ அதே உருண்டையை மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்துடும். இப்போ 2 ஷேப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 3வது ஷேப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி உருண்டை கொஞ்சம் பெருசாக எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு ரோல் மாதிரி வந்துடும். நைஃப் வச்சு எந்த சைஸ்க்கு உங்களுக்கு பீசஸாக வேணுமோ அந்த சைஸ்க்கு லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பீஸும் எடுத்து நல்லா ஷேப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மற்ற பீசஸும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஷேப் 3 ரெடி ஆயிடுச்சு. எந்த ஷேப் ஈஸியாக இருக்கோ அந்த ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் பண்ணினாலும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம வச்சுருக்கிற பொட்டேட்டோ பைட்ஸ் எல்லாமே உள்ளே போட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டிடாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பைட்ஸ் எல்லாம் பொரிச்சு எடுக்கும்போது ஃப்ளேம் ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கிறிஸ்பியாக வெந்து வரும். எண்ணெய் நிறைய குடிக்காது. பைட்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்ற பொட்டேட்டோ பைட்ஸும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கார்லிக் ஃப்ளேவரோட கிறிஸ்பியான பொட்டேட்டோ பைட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பைட்ஸை சாஸ் கூட டிப் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூடாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும்.
தேங்க்யூ.